இது அவரோட குழந்தை இல்லைன்னு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதுக்கான ப்ரூஃப் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் என்கிட்ட இருக்குது. டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டாம், நான் எடுக்க தயாராக இல்லை, இது என்னோட குழந்தை, நான் ஒத்துக்கிறேங்கிறது அந்த மேடம் முன்னாடி எமர்ஜென்சியில் வந்து டெலிவரி பண்ணிட்டேன். டாக்டர் அவ்வளோ திட்டினாங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் டியூ டு ஸ்ட்ரெஸ். நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் நான் ஹேண்டில் பண்ணேன். ஆம்பளை தானே அவர், தைரியமாக வர சொல்லுங்க. ஒரு பொண்ணு வெளியே வந்து அவள் வந்து அந்த குழந்தைக்கான உரிமைக்காக போராடுறா, ஃபைட் பண்ணுறா, தைரியமாக வந்து நிற்கிறா. அவளை நீங்கள் கொச்சப்படுத்தி என்ன வேணாலும் போடும். உன் பிள்ளையே நீ இன்னைக்கு வந்து நீ வந்து கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுற. அப்போ நீ எல்லாம் ஒரு அப்பாவா? அந்த குழந்தை என்ஐசியூவில் இருக்குது. என்னால் ஒரு நாளைக்கு அது 10 மினிட்ஸ் தான் பார்க்கவே முடியுது. ஆனால் ஒரு அப்பா இன்னைக்கு அந்த குழந்தையை கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் அதா, நீ எல்லாம் இப்போ ஒரு அப்பாவா? அந்த குழந்தையோட சாபம் உன்னை உன் குடும்பத்தையும் சும்மா விடுமா? அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் முழுக்க முழுக்க ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். உள்ளே வந்து ஒன்று பேசுகிறாரு, இன்வெஸ்டிகேஷனில் ஒன்று பேசுகிறாரு, வெளியே வந்து அதை வந்து மாற்றி பேசுகிறாரு. அது எப்படின்னு புரியல. ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியான பர்சனே வந்து இன்றைக்கி அவர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து பணபலம் இருக்கிற அந்த தைரியத்தில் அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியை வந்து கேள்வி கேட்குறாரா? என்னன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்குள்ளே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. என்ன அவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். வெளியே என்னோடய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்கள வச்சுட்டே தான் சொல்கிறேன். ஜாய் மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்னை வந்து பார்த்துக்க முடியாது. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோ நல்லா வந்து இது பண்ணாங்கன்னு எல்லாமே என்னை புகழ்ந்து பயங்கரமாக பேசினார். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு. ப்ளஸ் வந்து அந்த ரூமில் நான் தான் இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து சொன்னேன், அந்த மேடம் முன்னாடியே சொன்னேன், மேம் அவர் வந்து வெளியே என்னென்னா அவரும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் என்ன கோயம்புத்தூர் சரௌண்டிங் பீப்புள்கிட்ட என்ன ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா, இது அவரோட குழந்தை இல்லைன்னு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதுக்கான ப்ரூஃப் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை நான் வந்து அந்த மேடம் கிட்ட வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வெளியே இந்த மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, விச் இஸ் நாட் அட் ஆல். இது ஏன்னா இது அவரோட குழந்தை உள்ளே பாதிக்கப்பட்டுட்டு இருக்குது. ஸோ எனக்கு அதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் மேம், நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. நான் இன்ஃபேக்ட் 4 வாட்டி அவரை வந்து வற்புறுத்தினேன், இல்லை எனக்கு வேணும் டிஎன்ஏ டெஸ்ட், ஏன்னா இந்த மாதிரி வெளியே பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும். அப்படிங்கிறப்போ அவர் தான் சொன்னார், இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டாம், நான் எடுக்க தயாராக இல்லை, இது என்னோட குழந்தை, நான் ஒத்துக்கிறேங்கிறது அந்த மேடம் முன்னாடி இது பண்ணார். இன்றைக்கி அந்த 4 செவத்துக்குள்ளே பேசினதை ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி முன்னாடி பேசினதை எப்படி வந்து எவ்வளோ தைரியமாக வெளியே வந்து ஒரு பொய்யான ஒரு தகவலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இன்ஃபேக்ட் என்னால் இப்போ நிற்கக்கூட முடியல, ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கேன். இப்போ தான் 4 டேஸ் தான் ஆகுது. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு இந்த டெலிவரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா என்னோடய டியூ டேட் பார்த்திங்கன்னா December 1 தான், நவம்பர் எண்ட்லேருந்து எனி டைம் இருக்கோன்னாங்க. பட் 1 மந்த் ப்ரியாராகவே வந்து எமர்ஜென்சியில் வந்து டெலிவரி பண்ணிட்டேன். டாக்டர் அவ்வளோ திட்டினாங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் டியூ டு ஸ்ட்ரெஸ். நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் நான் ஹேண்டில் பண்ணேன். லாஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து கோர்ட்டு கேஸ், ஸ்டேஷன் அப்படின்னு வந்து என் மேலே என்னது டிஃபமேஷன் கேஸ் போடுறாங்க, பர்சனாலிட்டி சூட். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அவ்வளோ கேஸ் போடுறீங்களா, ஏன் மாதம்பட்டி ரங்கராஜாவில் ஒரு கேஸ் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு கோர்ட்டில் ஆர்டர் வாங்க முடியல? நான் இதே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், வாங்க வர சொல்லுங்கள். உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் வந்து மாதம்பட்டியோட நம்பர் இருக்கும், வர சொல்லுங்கள், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். ஆம்பளை தானே அவர், தைரியமாக வர சொல்லுங்கள். ஒரு பொண்ணு வெளியே வந்து அவள் வந்து அந்த குழந்தைக்கான உரிமைக்காக போராடுறா, ஃபைட் பண்ணுறா, தைரியமாக வந்து நிற்கிறா. அவளை நீங்கள் கொச்சப்படுத்தி என்ன வேணாலும் போடும். உன் பிள்ளையே நீ இன்னைக்கு வந்து நீ வந்து கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுற. அப்போ நீ எல்லாம் ஒரு அப்பாவா? உள்ளே வந்து ஒன்று பேசுகிறாரு, 4 செவத்துக்குள்ளே வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, வெளியே வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. உள்ளே வந்து சொல்கிறாரு ஃபேமிலியோட மிரட்டல்னால தான் நான் இப்படி இருக்கேன்றாரு, வெளியே வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இதில் எந்த மாதம்பட்டி வந்து உண்மையான மாதம்பட்டின்னு எனக்கு புரியவே இல்லை. நடந்த இது வந்து மிரட்டி
மிரட்டி கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்கள். ஒரு குழந்தைய மிரட்டி நம்ம வந்து சாக்லேட் கொடுப்பேன், அப்போ தான் இதை கொடுப்பேன், அப்போ தான் நீ இதை பண்ணணும்னு சொல்லலாம். 2 பேரும் என்னது 35+. அவரை நான் கூட்டிகிட்டு போய் மிரட்டி எப்படி நான் ஒரு 15 போஸ்ட் போட்டிருப்பேன் அவரை பற்றி. ஏதாவது ஒரு ஃபோட்டோ அவர் உருனோ இல்லை கோவமாவோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்து என்கிட்ட காமிங்க, இதில் வந்து அவர் இதாக இருக்காரு. நீ அவ்வளோ ஹாப்பியாக தான் அந்த வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். ஒரு பர்த்டேயோட சர்ப்ரைஸ் வீடியோ, அதில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாரு. எப்படி வந்து மிரட்டி தான் பண்ணுறாங்கன்னா இந்த மெசேஜில் என்ன இருக்குது? லவ் யூ பொண்டாட்டின்னு இருக்குது. லவ் யூ பொண்டாட்டிங்கிறது ஒரு பர்சனை நான் மிரட்டி வந்து அந்த வார்த்தையை வாங்க முடியுமா? இது எப்போ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு? June 25th. என்ன அமைச்சிருக்காரு? திரும்ப அமைச்சிருக்காரு. ஆஃப்டர் 12 years I got one soulmate. அவர் வாயால் அவர் சொன்னது, அவர் மெசேஜ். ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ. இந்த மாதிரி என்கிட்ட ஏகப்பட்ட மெசேஜ் இருக்குது. லவ் யூ பொண்டாட்டி, நீ இல்லாமல் நான் இல்லை, உன் மடியில் தான் நான் சாவேன். அந்த மாதிரி என்கிட்ட நிறைய மெசேஜஸ் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து வெளியே வந்து ஜாய் மிரட்டி தான் இது பண்ணுறா, காசுக்காக தான் இது பண்ணுறான்றா. எனக்கு புரியல. காசுக்காக இருந்தால் இன்ஃபேக்ட் நான் வந்து அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் காமிக்க சொல்லுங்கள். எனக்காக அவர் என்ன ஸ்பெண்ட் பண்ணாருங்கிற பேங்க் ஸ்டேட்மெண்ட் காமிக்க சொல்லுங்கள். எனக்கு அவர் வீடு வாங்கி கொடுத்துருக்காரா, இல்லை வந்து பங்களா வாங்கி கொடுத்துருக்காரா? என்னோட இருந்த 2 காரையும் அவர் தான் வந்து அதை வந்து சேல் பண்ணார். சேல் பண்ணிவிட்டு BMW நான் பே பண்ணுறேன்னாரு. எனக்கு தேவையே இல்லை அது. நான் 2 நல்ல கார் வச்சுருந்தேன், அதெல்லாம் கொடுக்க வச்சு இன்றைக்கி வந்து அவர் ப்ராமிஸ் பண்ணது நான் தான் கட்டுவேன் தங்கம், நான் தான் உன் புருஷன் எல்லாம் சொல்லிட்டு போனார். இன்றைக்கி வந்து நான் காசுக்காக இருக்கேங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. காசுக்காக அவர் இப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே பண்ணதே கிடையாதே. காசுக்காக இருந்தால் காசை வாங்கிட்டு அமைதியாக போயிடுவா. இப்படி வந்து ரோடு, தெரு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு வாசல்னு உட்காந்து சண்டை போட்டு, அதுவும் என்னோடய ஹெல்த் இருக்கிற சுச்சுவேஷனில் நான் வந்து ஃபைட் பண்ணணுன்னு எனக்கு ஒரு அவசியமே கிடையாது. ஒரு அப்பாவா என்ன பண்ணார்? அந்த குழந்தை NICUவில் இருக்குது. என்னால் ஒரு நாளைக்கு அதை 10 minutes தான் பார்க்கவே முடியுது. ஆனால் ஒரு அப்பா இன்றைக்கி அந்த குழந்தையை கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட், நீ எல்லாம் இப்போ ஒரு அப்பாவா? அந்த குழந்தையோட சாபம் உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மா விடுமா? விடவே விடாது. கமிஷன் முன்னாடி தான் மேம் நடந்துச்சு. நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா கேட்டதாவோ, காருக்கு EMI 1,20,000. அதுதான் நான் இப்போ தெளிவாக சொன்னேன். என்னோடய 2 காரும் லக்ஸுரி கார்ஸை அவர் தான் அதை வந்து கொடுக்க சொன்னார். சேல் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு கார் எடுக்கலாம். ஏன் நான் டெப்டே இல்லாமல் இருந்தேன், நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அவர் ப்ராமிஸ் பண்ணார், நான் உன் புருஷன், நான் கட்டாமல் நான் எங்கே போவேன்னு சொல்லி என்னை ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே இன்றைக்கி தள்ளி விட்டார். நீ கொடுத்த கமிட்மெண்ட்டை நீ தானே காப்பாற்றணும், நான் காப்பாற்றணும். ஏன் ஃபேக் ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்துட்டு அதை வந்து ஃபேக்காக வெளியே வந்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. காசுக்காக இருக்கிறவங்க எப்படிங்க வந்து லவ் யூ பொண்டாட்டின்னு அனுப்புவார்? 2 வருஷம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதில் வந்து இப்போ வரைக்கும் ஜூன் வரைக்கும் மெசேஜ் பண்ணியிருக்காருல, லவ் யூ பண்ண. நீங்கள் தான் பார்த்தீங்க இப்போது லவ் யூ பொண்டாட்டி. இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் மிரட்டியாக வந்து பண்ண முடியும். DNA டெஸ்ட் மறுக்கிறாரா மேடம்? அவர் என்ன சொல்றாரு? DNA டெஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனா அந்த வாழ்நாள் முழுக்க எனக்கு வந்து நம்ம சார் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், அப்போல தான் இருக்கிறேன், வர சொல்லுங்கள் சார். நான் ரெடியாக இருக்கேன். நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறது, நான் ரெடியாக இருக்கிறேன். அவர் கோர்ட்டில் வந்து டிஃபமேஷன் கேஸ் போடுறாரு, பர்சனாலிட்டி சூட் போடுறாரு. நான் என்ன சொல்கிறேன், கோர்ட்டில் அவர் ஆர்டர் வாங்க சொல்லுங்கள், DNA டெஸ்ட்டுக்கு ஆர்டர் வாங்க சொல்லுங்கள். தைரியமான ஆம்பளைனா பண்ண சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது அவர் தான் DNA டெஸ்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு. வர சொல்லுங்கள். நீங்களும் பல்வேறு கட்ட போராட்டமும் நடத்திட்டீங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்லேயே ரொம்ப சீரியஸான நினைக்கிறீங்க. அடுத்து என்ன தான் பண்ண போகிறீங்க? என்ன தான் உங்களுக்கு முடிவு? நான் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவேன். நான் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் ஃபைட் பண்ணுவேன். இந்த குழந்தைக்கான ரைட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடிக்கிட்டே இருப்பேன். அது எந்த அளவுக்கு போனாலும் நான் வந்து போராடுவேன். நான் வந்து இதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபேமிலி வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த 2 வருஷமாக அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கே போனாங்க? ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியாமல் கல்யாணம் நடக்கலைங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ஃபேக்ட் என்ன பிளாக்மெயில் சொல்லலை. ஏமாற்றி கல்யாணம் பண்ணது அவர், நான் கிடையாது. அவர் தான் வந்து அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கல்யாணம் பண்ண போகிறேன்னு எல்லாமே சொல்லி அவர் தான் வந்து இது பண்ணார். இன்றைக்கி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கே போனாங்க? 2 வருஷமாக எல்லாமே தெரியுமே. ஒன்றா வாழ்ந்தோம், ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கிறோம், நான் தான் அவரை பார்த்துக்கிறேன், எல்லாமே தெரியும். அப்போ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்றைக்கி ஏன் அவரை மிரட்டணும்னு தான் கேட்குறேன். இப்போ உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருல, ஃபேமிலி மெம்பர்ஸ் மிரட்டுறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை பண்ணுறாங்க, என்ன இதை பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அதை பண்ண விட மாட்டேங்கிறாங்க சொல்கிறவர்.
அன்னைக்கு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கே போனாங்க? இந்த குழந்தையோட கண்ணீர் சும்மாவே விடாது. மாதம்பட்டி ரங்கராஜை சும்மாவே விடாது. அந்த குடும்பத்தையும் சும்மா விடாது. அது ஒரு சாபம் வந்து கண்டிப்பாக வந்து அனுபவிப்பாங்க.